கணவன் கொடுமையால் மனைவி துன்புறுத்தப்பட்டிருப்பது போன்ற பல செய்திகளை படித்திருக்கலாம். ஆனால் உலகில் உள்ள சில மனைவிகள் தங்களது கணவன்களை மிகவும் மோசமாக துன்புறுத்திய கதைகளை எங்காவது படித்ததுண்டா அல்லது கேள்விதான் பட்டதுண்டா? இப்போது நாம் உலகை அதிர வைத்த சில கொடூரமான மனைவிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெண்களின் செயல்கள் ஒவ்வொன்றும் மிகவும் மோசமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். இவர்களில் சிலரது கதைகள் நமக்கு பேரதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உண்மை சம்பவங்கள் தான். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேத்ரின் நைட் என்ற இந்த பெண் தன் கணவனை 37 முறை கத்தியால் குத்தி சிதைத்து இறைச்சி கொக்கியில் மாட்டி தொங்கவிட்டு பின் கணவனின் தலை மற்றும் இதர பாகங்களை வெட்டி சமைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க முயற்சித்தவர். இந்த மூதாட்டி 4-5 ஆண்களை திருமணம் செய்து இன்சூரன்ஸ் பணத்திற்காக கொலை செய்துள்ளார். இது ஒரு முழுமையான நீண்ட விசாரணைக்கு பின்னரே இவர் குற்றவாளி என்பது கண்டறியப்பட்டது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விக்கி லோவிங் என்னும் பெண் செல்ல பிராணியாக முதலையை வளர்த்து வந்தார். முதலையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்த இவர் கணவனா முதலையா என்ற கேள்வி வரும்போது முதலைதான் எனக்கு முக்கியம் என்று கூறி கணவனை விவாகரத்து செய்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். சவுதி அரேபியாவில் உள்ள பெரும்பாலான பெண்கள் தங்களது கணவனுக்கு கூட முகத்தை காட்ட மாட்டார்கள். அந்த நிலையில் அங்கு திருமணமாகி 30 வருடம் தன்னுடன் ஒன்றாக வாழ்ந்த தன் கணவன் தான் தூங்கி கொண்டிருக்கும் போது முகத்தை பார்த்து விட்டதால் அந்த நொடிய கோபத்துடன் விவாகரத்து கேட்டு பெற்றுள்ளார் இந்த பெண். கத்யா கரிட்டோனோவா என்ற பெண் தன் கணவன் தனது நெருங்கிய தோழியுடன் உடலுறவு கொண்டிருப்பதை கண்டு கடுங்கோபம் கொண்டு அங்கிருந்த விளக்கால் தோழியின் தலையை உடைத்து கணவனின் ஆணுறுப்பை வெட்டி துண்டித்து விட்டார். நல்ல வேளையாக அவரது ஆணுறுப்பு மீண்டும் இணைத்து தைக்கப்பட்டது. டானியல் பாட்டிஸ்டா என்னும் பெண் ரிச்சர்டு பாட்டிஸ்டாவை திருமணம் செய்து கொண்டார். டானியல் கடுமையான சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் அளவில் இருந்தார். அப்போது ரிச்சர்டு பாட்டிஸ்டா தன் மனைவியின் மீது உள்ள பாசத்தால் தனது ஒரு சிறுநீரகத்தை கொடுத்தார். ஆனால் 4 வருடத்திற்கு பின் டானியல் தன்னை ஏமாற்றுவதை அறிந்த ரிச்சர்டு 1.5 மில்லியன் தர வேண்டும் அல்லது தனது சிறுநீரகத்தை திருப்பி தர வேண்டும் என வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார்.